ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, கைன்மாஸ்டர் இதில் வந்து நம்ம எப்படி வந்து லெட்ரு பை லெட்டராக வர்றதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். கைன்மாஸ்டர் இல்லாதவங்க ப்ளேஸ்டோரில் போய் கைன்மாஸ்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளேஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ 16.9 இல்லை 9.16 1. உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க இல்லை இது வந்து 16 எடுப்பாங்க. டெலகிராம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கிறவங்க 9/16 எடுப்பாங்க. இது ஒவ்வொரு சோசியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 16.69 எடுத்துக்கிறேன். இதில் வந்து அந்த மீடியான் இருக்கும், இந்த இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிக்சரை கூட எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நான் இப்போ வந்து அதுக்கடுத்து லேயர் ஒன்று எடுத்துக்கலாம். லேயர்லேருந்து இந்த டீ போட்டிருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட்டுன்னு, அந்த இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், வெல்கம் போட்டிருக்கேன். வெல்கம் டு நம்ம சேனல் பேர் போட்டிருக்கிறேன். நம்ம சேனல் பேர் போட்டாச்சு, ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வந்து இது வந்து லெட்டர் பை, உங்களுக்கு இதை கலரில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், சரிங்களா? இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நான் போல்டாக மாற்றிக்கிறேன். இப்போ வந்து இப்படி இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து லெட்ரு பை லெட்டராக எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இன் அனிமேஷன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. லெட்ரு பை லெட்டர்ன்னு இருக்குது, இப்படி வரும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய லெட்டருடைய டைப் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வரணுமோ இல்லை ஸ்லோவாக வரணுமோ, இப்போ ஸ்லோவாக வரணுமா 0.5லேருந்து வந்து அவ்வளோ ஸ்பீடாக வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்னா அதை கொஞ்சம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பண்ணிக்கோங்க. இது வந்து அந்தளவுக்கு அந்த மாதிரி வரும். கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பயன்படுத்தி பாருங்கள், ஓகே? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவிங் பாக்ஸ் இருக்கும், இதை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, பை பாய்.